அத்தியாயம் 95. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பார்த்து கொண்டே வந்தவள் அங்கே ஓரமாக நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருப்பதை பார்த்தாள். அவை அனைத்துமே அக்னியின் அம்மா படித்த புத்தகங்கள். அவற்றை இதுவரை அக்னி கூட படித்ததில்லை. இந்த வீட்டை எப்போது வாங்கினானோ அப்போதே சில வேலையாட்களை அனுப்பி அந்த வீட்டில் இருந்த தன் அம்மாவின் பொருட்களை எல்லாம் எடுத்து வர செய்து விட்டான். மலருக்கு புத்தகம் படிக்க மிகவும் பிடிக்கும் என்பதால் அங்கே சென்று ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதனோடு சேர்ந்து ஒரு டைரியும் கீழே விழுந்தது. அதை எடுத்த இடத்திலே வைக்க சென்றவள் என்ன நினைத்தாளோ அதையும் கையோடு எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். அறைக்கு வந்தவள் முதலில் அந்த டைரி யாருடையது என்று பார்க்க ஆவலாக முதல் பக்கத்தை திறந்தாள். அங்கே மீனாட்சி கிருஷ்ணன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், அது அக்னியின் அம்மா மீனாட்சியின் டைரி தான். இத்தனை வருடங்களாக யார் கண்ணிலும் படாமல் இருந்த இந்த டைரி இப்போது இவள் கையில் கிடைக்க என்ன காரணம்? காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. அந்த டைரியில் இருக்கும் விஷயத்திற்கும் அவளுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா என்பதை போக போக தெரிந்து கொள்ளலாம். மீனாட்சி என்ற பெயரை படித்ததுமே தெரிந்து கொண்டாள் அந்த டைரி யாருடையது என்று. இது அத்தை பேரு மீனாட்சி, அப்ப இது அத்தையோட டைரியா என்று ஏதோ ஒரு ஆர்வத்தில் முதல் பக்கத்தில் இருந்து படிக்க ஆரம்பித்தாள். முதல் பக்கத்தில் அவரின் கல்லூரி காலங்களை பற்றி எழுதியிருந்தார். அவரை பற்றியும் அவரை நெருங்கிய தோழி காயத்ரி தேவியை பற்றியும் தான் அதிகமாக எழுதியிருந்தார். மீனாட்சி அவ்வளவாக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரெல்லாம் இல்லை என்றாலும் ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பமும் இல்லை. அவரின் அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள் தான் மீனாட்சி. ரொம்ப செல்லமாக வளர்ந்தவர். அதனாலேயே அவர் எது கேட்டாலும் வீட்டில் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள். வீட்டின் செல்ல பிள்ளையாக வளர்ந்திருந்தாலும் அடக்கமும் அமைதியும் என பெண்ணுக்கு தேவையான அனைத்து நற்குணங்களும் அவரிடம் இருந்தன. ஆனால் அவரின் குணத்திற்கு நேர் எதிராக இருந்தது காயத்ரி தேவியின் குணம். யார் தப்பு செய்தாலும் முதலில் இவரது கைதான் நீளும். அதுவும் மீனாட்சி தேவிக்கு ஒன்று என்றால் அவ்வளவுதான். அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் விடமாட்டார். ஆனாலும் காயத்ரி தேவி ரொம்ப நல்ல பெண். வசதியான குடும்பம் என்று மீனாட்சிக்கு தெரியுமே தவிர இதுவரை அவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் மீனாட்சிக்கு முழுமையாக தெரியாது. எப்போதும் சாதாரண உடைகளைத்தான் காயத்ரி தேவி அணிவார். முதலில் மீனாட்சியும் கூட அவர் சாதாரண குடும்பத்து பெண்தான் என்றுதான் நினைத்து அவரிடம் பழகினார். ஆனால் அவருடன் பழகிய பிறகுதான் தெரிந்தது அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த பெண் என்று. இருந்தும் காயத்ரி தேவியின் குணம் பிடித்திருந்ததால் மீனாட்சி அவளுடனான தன் நட்பை தொடர்ந்தார். அழகாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கையில்தான் அதே கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அக்னியின் அப்பா கிருஷ்ணனும் அறிமுகமானார். முதலில் நண்பராக வந்தவர். நாட்கள் செல்ல செல்ல மீனாட்சிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. அந்த காதலுக்கு மீனாட்சியின் வீட்டில் சம்மதம் தெரிவிக்க கிருஷ்ணரின் பக்கத்திலோ அவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு வந்துவிட்டது. வீட்டில் இருந்த அனைவரும் எதிர்த்தும் மீனாட்சியை கரம் பிடித்தார் கிருஷ்ணன். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததே காயத்ரி தேவிதான். இவர்கள் இருவருக்கும் கல்யாணம் செய்து வைத்த அன்றே காயத்ரி தேவியின் வீட்டிலிருந்து போன் வர அவசர அவசரமாக இவர்களிடம் சொல்லிவிட்டு தன் ஊருக்கு சென்று விட்டார். அன்றுதான் அவரை அவர்கள் கடைசியாக பார்த்தது. அவரை பற்றி எந்த தகவலும் அதற்கு பிறகு இவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே மீனாட்சியும் கிருஷ்ணனும் கல்யாணம் செய்து கொண்டு கிருஷ்ணனின் வீட்டிற்கு செல்ல முதலில் இருவரையும் உள்ளே விட மறுத்தனர். பிறகு அக்னியின் தாத்தா தான் தன் மனைவியிடம் ஏதேதோ சமாதானம் சொல்ல அதன் பிறகுதான் அவர்கள் இருவரையும் உள்ளே அனுமதித்தார் அன்னலட்சுமி பாட்டி. இவர்களுக்கு கல்யாணமாகி ஒரே மாதத்தில் மீனாட்சியின் தாய் தந்தை இருவருமே ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டனர். கல்யாணமாகி ஒரே மாதத்தில் தன் தாய் தந்தையை இழந்த மீனாட்சிக்கு அனைத்துமாய் இருந்தது அவரின் கணவர் கிருஷ்ணன் மட்டும்தான். மீனாட்சிக்கு தன் கணவரை உலகமாக இருக்க, கணவர் இருக்கும் வரை நன்றாக நடத்தும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவர் எப்போது வீட்டை விட்டு வெளியேறுகிறாரோ அப்போதிருந்து அந்த வீட்டின் வேலைக்காரியாகவே மீனாட்சியை நடத்தினார்கள். நாளடைவில் அது தொடர்கதையாக மாற இதை பற்றி தன் கணவரிடம் கூறாமலே விட்டுவிட்டார் மீனாட்சி. இதில் அவரை அதிகமாக அவமானப்படுத்துவது கிருஷ்ணனின் தங்கை சகுந்தலா தான். இவை அனைத்தையும் அன்னலட்சுமி பாட்டி பார்த்தாலும் தன் மகளை அடக்கவே மாட்டார். ஏனென்றால் அவருக்கு எப்போதும் ஸ்டேட்டஸுக்குத்தான் அதிக முக்கியத்துவம். தனக்கு சரிசமமாக இருக்கும் குடும்பத்திலிருந்து தன் மகன் கல்யாணம் செய்து கொண்டு வராததால் அவருக்கு அக்னியின் தாயை பிடிக்காது. இதில் பல முறை அவரை அந்த கொடூர வீட்டில் கொலை செய்யக்கூட முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் இது எதையுமே தன் கணவரிடம் வாய் திறந்து கூறவே இல்லை மீனாட்சி. நிறைய நாட்கள் வேதனைப்பட்டிருக்கிறார். தன் தோழி இருந்திருந்தால் கண்டிப்பாக தனக்கு துணையாக இருந்திருப்பாள் என்றும் அவளிடம் தன் கஷ்டங்களை சொல்லியாவது ஆறுதல் அடைந்திருக்கலாம் என்றும் நினைத்து ஏங்குவார்.
இப்படியே நாட்கள் நகர நகர இவரின் வாழ்க்கையில் அக்னி பிறந்தான். தன் தாயின் அனைத்து வேதனைகளுக்கும் மருந்தாக பிறந்தான். அக்னிக்கு 4 வயதாக இருக்கும்போது மீனாட்சிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் அவரின் தாய் தந்தை கார் ஆக்சிடென்ட்டில் இறக்கவில்லை என்றும் அவர்களை யாரோ திட்டமிட்டு கொலை செய்தார்கள் என்றும் அந்த நபர் கூற பேரதிர்ச்சி அடைந்தார் மீனாட்சி. அன்று வரை தன் தாய் தந்தை கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவருக்கு இப்போது அது விபத்து இல்லை, கொலை என்று தெரிந்ததும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. டைரியில் அதுவரையிலும் தான் தேதி வாரியாக குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடைசியாக எழுதியது அவர் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால். அதை படித்தவுடனே புரிந்து கொண்டால் மலர். தன் அத்தையின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்றும், ஏனென்றால் அவருக்கு உண்மை தெரிந்த 3 நாட்களில் அவரும் இறந்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவரின் இறப்பிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்று மலருக்கு தெளிவாக புரிந்தது. இந்த டைரி எப்படி இத்தனை நாளா யாருக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் என்று தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மலர். இந்த விஷயத்தை எப்படி அவர்கிட்ட சொல்றது, சொல்லலாமா வேணாமா என்று யோசித்து கொண்டிருந்தாள். பிறகு அங்கிருந்த கபோர்டில் அதை வைத்துவிட்டு ஏதோ யோசனையோடு படிக்கட்டில் கீழே இறங்கி வர அப்போது வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. முதலில் அவள் அதை கவனிக்கவில்லை. டைரியில் இருந்ததை யோசித்து கொண்டே அங்கிருந்த சோஃபாவில் அமர இப்போது வெளியில் காரின் சத்தம் நன்றாக கேட்டது. யார் என்று பார்ப்பதற்காக வெளியே வர அங்கே ஆபீஸுக்கு சாப்பாடு கொண்டு சென்ற டிரைவர் தான் காரை எடுத்துக்கொண்டு உள்ளே வருவதை பார்த்தாள். ஏதோ ஒன்று முடிவு செய்தவளாக உள்ளே சென்றாள். உள்ளே சென்றவள் தன் செல்போனையும் பர்ஸையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த வேலைக்கார அம்மாவிடம், ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே போறேன், அவங்க 3 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வந்தா நான் கொஞ்சம் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் அங்கிருந்த டிரைவரை பார்த்து, அண்ணா கொஞ்சம் வெளியே போகணும் என்று கூறினாள். வாங்கம்மா போலாம் என்று கூற மலரும் காரில் அமர்ந்து சிறிது தூரம் சென்றவுடன் டிரைவரிடம் அவள் போக வேண்டிய இடத்தை கூறினாள். அதை கேட்டதும் பதறி போய் காரை நிறுத்திவிட்டார் டிரைவர். காரை நிறுத்தியவர் திரும்பி மலரை பார்க்க அவர் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மலர், எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கண்ணா என்று கூறினாள். அதற்கு பிறகு அவளிடம் எதுவும் பேச முடியாமல் மலர் சொன்ன இடத்திற்கு காரை விட்டார் டிரைவர். எங்கே ஆஃபீஸில் அப்போதுதான் சாப்பிட்டு விட்டு முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததால் தன் போனை சைலண்டில் போட்டுவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருந்தான் அக்னி. அவனுடன் துருவனும் ஆதியும் இருந்தனர். இவன் மீட்டிங்கில் இருக்கும்போது அவனின் போனுக்கு மெசேஜ் டோன் வந்து விழுந்தது. அதை பார்த்ததும் கண்டு கொள்ளாமல் தன் மீட்டிங்கில் கவனமாக இருந்தான் அக்னி. காரில் இருந்த மலரோ தன் போனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். செல்லும் இடத்தை அவனுக்கு மெசேஜ் மூலம் கூறிவிட்டாள். இருந்தாலும் அவன் என்ன சொல்வானோ என்ற பயம் மனதில் இருக்கத்தான் செய்தது. சிறிது நேரத்தில் இவள் சொல்லிய இடம் வர, ஆமா வந்தாச்சு என்றார் டிரைவர். அண்ணா உள்ள போங்க, எதுக்கு கார் அங்கேயே நிப்பாட்டிருக்கீங்க? அது இல்லம்மா, எதுக்கும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள போலாமே என்று தயங்கினார். அண்ணா நான் இங்க வந்த விஷயத்த அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால நீங்க பயப்படாம உள்ள போங்க என்று கூறினாள். அவரும் கேட்டில் இருக்கும் வாட்ச்மேனை பார்த்து கேட்டை திறக்க சொல்லி காரை உள்ளே விட்டார். கார் நேராக அரண்மனை போன்ற வீட்டின் முன்பு வந்து நின்றது. அதிலிருந்து மலர் கீழே இறங்க அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும், யார் இந்த பெண், இவ்வளவு அழகாக இருக்கிறாளே என்று ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்கள் அனைவரையும் பார்த்து பொதுவாக ஒரு புன்னகையை சிந்துவிட்டு வீட்டின் வாசலின் முன் வந்து நின்ற மலர் தனது வலது காலை எடுத்து உள்ளே வைக்க சென்றவள் கேட்ட குரலில் அப்படியே காலை கீழே இறக்கினாள். குரல் வந்த திசையை பார்த்தாள். அங்கே கண்களில் தீப்பொறி பறக்க நின்று கொண்டிருந்தார் அன்னலட்சுமி பாட்டி. அவருக்கு பின்னால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்த யாருக்குமே அவளை யாரென்று தெரியவில்லை, மூவரை தவிர. அன்னலட்சுமி பாட்டி, நவீன், அக்னியின் தந்தை கிருஷ்ணர், இவர்கள் மூவருக்கு மட்டுமே மலர் யார் என்று தெரியும். அதனால் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் மலரை யார் இவள் என்பது போல பார்த்தனர். அங்கு கோபத்துடன் நின்று கொண்டிருந்த அன்னலட்சுமி பாட்டியை ஒரு பார்வை பார்த்தவள் அதற்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் தன் வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டிற்குள் சென்றாள் அக்னியின் மலர். அந்த வீட்டிற்குள் மலர் காலெடுத்து வைத்ததும் அக்னியின் தந்தை கிருஷ்ணனின் அறையில் இருந்த அவரது மனைவி மீனாட்சியின் புகைப்படத்தில் இருந்த பூ விழுந்து அவளை ஆசிர்வதித்தது. நீ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன் என்பது போல் இருந்தது அது. உள்ளே வந்தவள் அங்கு இருந்த யாரையும் கண்டு கொள்ளாமல் நேராக தன் மாமனாரின் முன்னால் சென்று அவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். அவரும் சந்தோஷமாக அவள் தலையில் கை வைத்து தன் மருமகளை ஆசிர்வதித்தார். அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஏனென்றால் அவரே எதிர்பார்க்காத ஒன்றல்லவா இது.
அன்று தீபா சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. கண்டிப்பா உங்க மகனை உங்களோடு சேர்த்து வச்சிடுவா என்று சொன்னது அவருக்கு நன்றாக நினைவில் இருந்தது. அதை நினைத்து பார்த்து சிரித்து கொண்டே அவளின் தலையில் கை வைத்து, சந்தோஷமா சந்தோஷமா இருமா என்று கண்கள் கலங்க கூறினார். கிருஷ்ணா, இப்ப நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா என்று அவரின் அம்மா அன்னலட்சுமி தன் மகனிடம் கத்தினார். இப்ப எதுக்குமா கத்துறீங்க என்று பொறுமையாகவே கேட்டார் கிருஷ்ணன். நான் எதுக்கு கத்துறேனா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? ஏன் மருமகளை எனக்கு தெரியாம இருக்குமா என்ன என்று மலரை பார்த்து கொண்டே கூறினார். அவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்த மற்றவர்கள் தான் அதிர்ச்சியாக மலரை பார்த்தனர். இவதான் அவளா என்று கூட்டத்தில் இருந்த கிருஷ்ணரின் இரண்டாவது மனைவி மாதவிதான் அவளை தலை முதல் கால் வரை கவனித்தார். தான் அனுப்பிய ஆட்கள் சொல்லும் போது கூட நம்பவில்லை. அவ்வளவு அழகாக இருந்தாள். ஆனால் அடுத்த நொடியே, உன்னை கொண்டு அந்த அக்னியை கத்தற விட்டுறேன்டி என்று அவளை வன்மமாக பார்த்தார். உன்னோட மருமகளா? அதுக்கு இவளுக்கு தகுதி இருக்கா? ஏய், இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக்க கூட தகுதி இல்லாத நீ இந்த வீட்டுக்கு மருமகளா என்று ஹாலில் அத்தனை பேரின் முன்பும் மலரை அவமானப்படுத்தினார் அன்னலட்சுமி பாட்டி. ஓ, இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க என்ன தகுதி இருக்கணும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு அவரையே பார்த்தவாறு நின்றாள் மலர். அவள் நின்ற தோரணையே, உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்பது போல் இருந்தது. அதில் அன்னலட்சுமி பாட்டிக்கு இன்னும் அவள் மீது வெறுப்பு வர தொடங்கியது. என் வீட்டுக்கே வந்து என்கிட்டே சரிசமமாக பேசுகிற தகுதி முதல்ல இருக்கான்னு யோசிச்சு பாரு. இது என்ன வம்பா இருக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி வேணும்னு. அது என்னன்னு தானே கேட்டேன். வேற ஒன்று நான் தப்பா கேட்கலையே. அப்படித்தானே மாமா என்று அவளின் மாமனாரை துணைக்கு அழைத்தாள். அவரும் தன் மருமகளுக்கு சந்தோஷமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார். அட, என்னம்மா நீ வந்ததுல இருந்து நின்றுக்கிட்டே இருக்க, வந்து உட்காருமா. ஆகாஷினே, நீ போய் அன்னைக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா போ என்று தன் மகளை பார்த்து கூறினார். ஆகாஷினி தன்னிடத்தை விட்டு நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்த மலர் தன் மாமனாரை பார்த்து, மாமா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், சும்மா இங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், மற்றபடி எனக்கு ஒன்று வேணாம் என்று கூறினாள். ஒரு சமையல்காரிக்கு இந்த அளவுக்கு உபசரிப்பு தேவையில்லை மாமா என்று தன் அறையிலிருந்து இவர்களை நோக்கி வந்து கொண்டே கூறினாள் வைஷாலி. அவளை புருவம் சுருங்க பார்த்தாள் மலர். ஏனென்றால் அவள் கோயம்புத்தூர் வந்தபோது இருந்த தோற்றத்திற்கும் முற்றிலும் மாறாக இருந்தாள். ஆனால் சிறிது நேரம் அவளையே பார்த்தவள் அவள் சொன்னதற்கு, சமையல்காரியா இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமக, அதுவும் நான் அவரோட மருமக, அப்படி இருக்கும்போது என்னை நல்லா பார்த்துக்கணும்னு தானே நினைப்பாரு என்றாள் நக்கலாக. என்னது, நீ இந்த வீட்டு மருமகளா என்று சொல்லி சிரித்த வைஷாலி பிறகு மலருக்கு அருகில் வந்து, அது எப்பவும் உன் கனவுல கூட நடக்காது, ஏன்னா எனக்கு மட்டும்தான் அவருக்கு மனைவியா வர தகுதி இருக்கு என்றாள். ஓ அப்படியா? நீ உன்னோட மூஞ்சிய கண்ணாடியில் பார்த்துருக்கியா? இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற, உனக்கே இது அதிகமாக தெரியலையா என்று இப்போது மலர் சிரிக்க, ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அசிங்கப்படுத்துவ என்று மலரை அடிக்க கையை உயர்த்தினாள். அப்போது வாசலில் இருந்து ஏய் என்று அந்த அரண்மனையை அதிரும் அளவிற்கு ஒலித்தது. அனைவரும் திரும்பி வாசலை பார்க்க அங்கு கண்கள் சிவக்க அக்னி நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு அருகில் துருவன் அமைதியாக மலரை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தான். இவன் எப்படி இங்கே வந்தான்னு தானே நினைக்கிறீங்க? டிரைவருக்கு நம்ம அக்னி மேலே அவ்வளவு பயம், அதனால தான் அவனுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டே இருந்தான். அக்னி ஃபோன் சைலண்டில் இருந்ததால் முதல்ல எடுக்கலை, பிறகு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால அப்போது எதர்ச்சியாக தன்னோட ஃபோனில் லைட் எறிவதை பார்த்த அக்னி எடுத்து பார்த்தான். தன்னோட வீட்டு கார் டிரைவர் தொடர்ந்து இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கதை பார்த்து, ஒரு வேளை அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அதனால தான் இத்தனை தடவை நமக்கு ஃபோன் போட்டிருப்பாரோ என்று தான் உடனடியாக ஃபோனை எடுத்தான். அந்த பக்கம் இருந்த டிரைவர் தான் அனைத்தையும் ஒன்று விடாமல் விசுவாசத்தால் போட்டு கொடுத்துட்டான். உடனே அங்கே இருந்த துருவனை அழைச்சிக்கிட்டு கோபத்துடன் இங்கே வந்து விட்டான் அக்னி. இவன் இங்கே முன்னாடியே வந்துட்டான், ஆனால் உள்ளே வரல. என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தான். அதுவும் மலர் அவ்வளவு தைரியமாக பேசுவதை பார்த்ததும் அமைதியாக நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ மலரை வைஷாலி அடிக்க வரவும் தான் அவன் அங்கே இருக்காங்கிறதே தெரியப்படுத்த கத்துனான். உள்ளே வந்தவன் வைஷாலியை பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அம்மு மேலேயே கை வைக்க பார்ப்ப என்று ஓங்கி அவள் கன்னத்தில் அறைய, ஏற்கனவே வாங்கிய அறையை விட இப்போது அக்னி விட்ட அறையில் அவளின் கன்னம் நன்றாக பழுத்தது. வாங்கிய அறையில் ஒரு நிமிடம் அவளுக்கு தலை சுற்றிவிட்டது.
இருந்தும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, மாமா நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு நீ கண்டிப்பா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ என்று வைஷாலி அவனிடம் கோபப்பட, அப்படியா என்று நக்கலாக சிரித்தான் அக்னி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை என் முன்னாடியே கை நீட்டி அடிப்பேன் என்று சகுந்தலா எகிரி கொண்டு வர, அதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் நேராக மலரின் அருகில் சென்றவன் அவளை தன் பக்கம் திருப்பி, நீ எதுக்குடி இங்க வந்த என்று கேட்டான். வைஷாலியிடம் கத்திய குரலுக்கும் இப்போது அவளிடம் பேசும் குரலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதது போல் இருந்தது. அவ்வளவு மென்மையாக இப்போது அவனிடம் பேசினான். அதை பார்த்து யார் அதிர்ச்சி ஆனார்களோ இல்லையோ, அங்கிருந்த மாதவிக்கு மாரடைப்பே வந்துவிட்டது. பின்ன அவனை பற்றி அங்கிருப்பவர்களுக்கு முழுதாக தெரியுமா என்று கூட தெரியாது. ஆனால் இவனை பற்றி ஒன்று விடாமல் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவனை இதுவரை 4 முறை கொலை செய்ய ஆள் அனுப்பியிருக்கிறார். அந்த 4 முறை அவர் அனுப்பிய ஆட்களின் சடலங்களை கூட அவருக்கு கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கிறான். அந்த அளவுக்கு கொடூரமாக அவர்களை சித்திரவதை செய்து கொன்று அதை அவருக்கு வீடியோவாக அனுப்பியிருக்கிறான். அன்று மலரை கொலை பண்ண அனுப்பிய ஆட்கள் என்ன ஆனார்கள் என்று கூட தெரியவில்லை. அவனுக்கு தெரியும். அவனை முதல் முறை கொல்ல ஆள் அனுப்பியதுமே அடித்து விசாரித்ததில் அனைத்து உண்மைகளையும் ஒன்று விடாமல் அவர்கள் அவனிடம் கக்கிவிட்டனர். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் இவனை கொலை செய்ய ஆட்களை அனுப்பி வைக்கும் போதும் அவர்களை கொன்றுவிட்டு அதை அவருக்கே வீடியோவாக அனுப்பியிருக்கிறான். இவனுக்கு தான் கொலை செய்ய ஆள் அனுப்புகிறோம் என்று தெரிந்துவிட்டது என்று கொஞ்சம் கூட பயப்படாமல் அடுத்த முறை அவனை கொலை செய்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவரால் அவனின் ஒரு சுண்டு விரலை கூட தொட முடியவில்லை. ஆனால் அவனும் எப்போதும் இறுக்கமான முகத்தை வைத்துக்கொண்டும் கோபத்துடனும் இருப்பவன் இன்று மலரிடம் இவ்வளவு மென்மையாக பேசியதை அவரால் நம்பவே முடியவில்லை. அதனால் தான் அதிர்ச்சியாக அக்னியை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். ஆனால் அது எதையுமே அக்னி பொருட்படுத்தாமல் அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்காமோ, எங்கேயாவது வெளியே கடைக்கு போறதா இருந்தா மட்டும்தான் நீ வெளியே போகணும்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த, அதுவும் தனியா வந்திருக்க என்று மென்மையாகவே அவளிடம் கேட்டான். மாமா நீங்க என்ன இங்க பண்றீங்க? ஆபீஸுக்கு தானே போனீங்க? ஆபீஸ்ல தான் இருந்தேன். நீங்க வந்திருக்கிறதுனால தான் உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நான் வந்தேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இவங்களையெல்லாம் நீ வந்து பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க வந்து இவங்க எல்லாரையும் பார்க்குற அளவுக்கு இங்க இருக்க யாருக்கும் தகுதியும் இல்லை என்று அங்கிருந்த அவனின் பாட்டியை பார்த்து கொண்டே கூறினான். அம்மா பாருங்க, என் பொண்ணை அடிச்சது மட்டும் இல்லாம எவ்வளவு கேவலமா நம்ம எல்லாத்தையும் பேசுறான்னு என்று சகுந்தலா சொல்ல, அதை கேட்ட உடனே அவனின் பாட்டிக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அக்னி, நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிய வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்லைன்னு கேவலமா பேசுனீங்களே, உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா என்று கேட்டான் அக்னி. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா இருக்க கூட இவளுக்கு தகுதி இல்லை. அப்படி இருக்கிறவ ஏன் வீட்டு மருமகளா என்று மீண்டும் கத்தினார் அன்னலட்சுமி பாட்டி. யார் சொன்னா அவ இந்த வீட்டு மருமகன்னு என்று கோபமாக கத்தினான். மலர் வருவாள்.